மதனி பாரு எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்காங்க. என்ன அழகா போட்டிருக்காங்க. நீ தான் வாசல்ல கோலம் போடுற, ஏதோ கடமைக்குன்னு ஒரு கோலத்தை போடுற. உங்க அண்ணிக்கிட்ட கத்துக்க சரசு எப்படி அழகா கோலம் போடணும்னு. ஏன் மாமா, நான் வாசல்ல போடுற கோலம் அந்த அளவுக்கு நல்லாவா இல்ல? எங்க அண்ணிக்கிட்ட கத்துக்க சொல்றீங்க? ஏன் நானும் நல்லா தான் கோலம் போடுவேன். எங்க அண்ணி என்னை விட சூப்பரா போடுவாங்க தான். இருந்தாலும் அதுக்காக நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் போட மாட்டேன் மாமா. என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க என்ன பத்தி? அதுக்கு இல்ல சரசு, எவ்வளவு அழகா இருக்கு. வாசல்ல வந்து நிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு, பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. அதுக்காக சொன்னேன். இந்த மாதிரி கலர் கோலம் நீ போட மாட்டேன், வெள்ளை கோலம் தான் போடுற. எனக்கு கலர் கோலம் போட தெரியுமாமா? நீங்க கலர் பொடி வாங்கி கொடுங்க, நான் அதுல எவ்வளவு அழகா போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இதுக்குன்னே நான் நீங்க ஊருக்கு வாங்க, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அழகா சூப்பரா கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அடடே எல்லாம் வந்தாச்சா? தங்கச்சி மச்சான் வாங்க வாங்க. எப்ப சொல்லவே இல்லை வரேன்ட்டு, நீங்க நடந்து வந்துட்டீங்களா? அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதனி எல்லாம் சௌக்கியமா? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்கன்னு ஊர் பக்கமே வர முடியல. மாமா இட்டுட்டே வர மாட்டாரு, இப்பதான் இட்டுட்டு வந்திருக்காரு. அதுவும் லீவ்ல இருக்கிறதால இட்டு வந்திருக்கேன், இல்ல கூட இட்டு வந்திருக்க மாட்டாரு. என்ன சரி சரி, அண்ணி எங்கண்ணே? பார்த்தே ரொம்ப நாளாவது, பேசி போன்ல பேசுறது சரி, நேர்ல பார்த்தே ரொம்ப நாளாவது. சரிண்ணே, எங்க நீ? உன் அண்ணி தானே தங்கச்சி? உள்ளார நீங்களாம் வரீங்கன்னு சொன்னதுனால சமையல்லாம் தடவுலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்ப கூட கடைக்கு தான் போயின்னு இருக்கேன் நானு. மதிய சாப்பாட்டுக்கு விருந்து வச்சிடலான்ட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா உங்க அண்ணி. அதான் வாங்கிட்டு வர போறேன் சரசு. ஓஹோ, தடபுலடா சமையலா செய்யிட்டா. அண்ணி கையில சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. சூப்பரா செய்வாங்க அண்ணி. சரிண்ணே, நீ போயிட்டு வாங்கிட்டு வர, உள்ளார இருக்கிறோம். மச்சான் சரி, உள்ளார போயிட்டு எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் இட்டு போய் உள்ளார இருங்க. இந்த உடனே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் நானு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா மச்சான்? இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பதிக்க தேவையில்ல. அதான் காலைல சாப்பிட்டுட்டே தான் வந்தோம் நாங்க. எதுவும் எனக்கு வேணாம். நீங்க போயிட்டு மளிகை ஜாமான் என்னவோ அதை வாங்கிட்டு வாங்க தங்கச்சி. அப்புறம் சரி, எல்லாரும் உள்ளார போங்க, நான் அதை வரேன். சரிண்ணே. சரி வாங்க மாமா, உள்ளார போவோம். மாமா பிரஷ் பண்ணிட்டீங்களா? இந்தாங்க மாமா டீ. சரிம்மா சரி. என்ன முகத்துல ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. என் பையன் ரங்கநாதனுக்கு கொடுத்தியாமா? பேரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டியா? மாமா அதுவா, நீங்க டீ பிடிங்க சொல்றேன் நானு. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், பிடிங்க. என்ன மருமவல்ல, என்ன சந்தோஷமான விஷயம்? மாமா ஊர்ல இருந்தே உங்க பொண்ணு சரஸ்வதி, அவர் வீட்டுக்காரர் உங்க மாப்பிள்ள அவரு வராரு. பேர பேத்தி எல்லாரும் ஊர்ல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க மாமா. என்ன அல்ல மேல சொல்றா? என் பொண்ணு சரஸ்வதி மாப்பிள்ள இல்லாம வர்றாங்க. சந்தோஷம் வரட்டும். எப்ப வர்றாங்களாம்? மருமவல்ல, என் பையன் ரங்கநாதன் எங்கம்மா? மாமா அதான் ஊர்ல இருந்து உங்க வராங்கல்ல, அதனால சமையல் செய்யணும், கொஞ்சம் சேர்த்து செய்யணும்ல, அதுக்காக கடைக்கு அனுப்பியிருக்க மாமா. இந்த எங்க பக்கத்து கடைக்கு தான் போயிருக்காரு. ஏன் என்ன விஷயம்? ஏதாவது வேணா சொல்லுங்க, நான் எடுத்து வந்து தரேன். அடடே வாங்க வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டே இருந்த மாமா கிட்ட. என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னு சொன்ன, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன இங்க வந்துட்டு போன் பண்ற சொல்லு சொன்னாரு, அதுக்குள்ள வந்துட்டீங்க. போன் பண்ணலையா? அண்ணி இல்ல, அதாவது வந்துட்டவே எதுக்கு அப்புறம் போன் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டானே. அதாவது அப்பதான் வழியில வாசல்ல அண்ணனை பார்த்தேன், இது கடைக்கு அனுப்பியிருக்கீங்களாமே, இப்போ போயிட்டு வரேன் அப்படி சொன்னாரு அண்ணி. அதான் சரின்ட்டு நாங்க உள்ள வந்துட்டோம். சரி சரி சரி, உங்க பையனா கொடுங்க, நான் உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறேன். நீங்களும் உள்ள வாங்க, டிஃபன் செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க வாங்க. அண்ணி இருக்கட்டும், நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வரேன் அண்ணி. நீங்க போயிட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ணுங்க போங்க. அப்படியா? சரி, நான் அந்த பையன் போயிட்டு வச்சுட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ணியே இருக்கிறேன். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு பரவாயில்லையா? போன்ல பேசுறதோட சரி, நீங்க போன் கூட பேசவே மாட்டீங்க. நான் அன்னைக்கு போன் பண்றேன், அண்ணனுக்கு போன் பண்றேன், நீங்க பேசவே மாட்டீங்க போன்ல. ஏன்பா பேச மாட்டீங்க? என் மகள சரஸ்வதி போன்ல பேசுறதெல்லாம் நல்லா இருக்குமா? இப்படி நேர்ல பார்த்து பேசி பழகனா எப்படியே போன்ல பேசுறது எப்படிமா? நீ அப்பப்ப வீட்டுக்கு வந்து போமா. உன்னை பார்த்தே ரொம்ப நாளா ஆகுதுமா. அண்ணன் வீடா இருந்தா என்ன, வந்து போங்கம்மா. அப்பப்ப பேரம் பேத்தியெல்லாம் இட்டுன்னு வாமா. கண்ணுலயே காட்ட மாட்டோமா. அப்பா நானும் வரணும்ப்பா நினைக்கிறேன். வீட்டுல வேலை சரியா இருக்குதுப்பா. இங்க இந்த பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் எங்க லீவும் எதுவும் விட்டாலும் வீட்லயே நேரம் சரியா இருக்குதுப்பா. நானும் வரணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு வேலை வந்துருதுப்பா. சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து போற மாதிரி பாக்குறேன்ப்பா. வரேன் நானு. எம்மா அடே பேத்தியே திவ்யா,
வாமா, தாத்தா கிட்ட பேச மாட்டீங்க எல்லாரும், எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க, வாங்கம்மா. தாத்தா சொல்லுங்க தாத்தா, எப்படி தாத்தா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஊருக்கு வர வர சொல்லுவேன், அப்பா தான் விட மாட்டாரு தாத்தா. அப்படியா திவ்யா, விட மாட்டாரா அப்பா? சரி, என்னம்மா படிக்கிற நீ? தாத்தா நான் இப்ப 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏழாவது படிச்சிட்டு இருக்கிறேன் தாத்தா. ஏப்பா பேரா கார்த்திகே? கார்த்திகே, நீ என்னப்பா படிக்கிற? தாத்தா நான் வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன் தாத்தா. நான் தான் என் கிளாஸ்ல சூப்பரா படிப்பேன் தாத்தா. அப்படியா பேரா? இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லா பாடிப்பா. என் செல்ல பேத்தி குமாரியே, குமாரியே, நீ என்னமா படிக்கிற? தாத்தா நானு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒன்னாவது படிக்கிறேன் தாத்தா நானு. ஆடாடாடாடா, 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா நீங்க? சரி பூமாரி, என் பேரன் சரவணாவும் 1ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். 2 பேரும் ஒன்னா தான் படிக்கிறீங்களா? சரி சரி சரி, உள்ளார போயிட்டு எல்லாரும் விளையாடுங்க போங்க. உள்ளார கதிரேசன், முருகேசன், சரவணா எல்லாரும் இருக்கிறாங்க. போய் விளையாடுங்க, நீங்க எல்லாம் ஜாலியா விளையாடுங்க. அப்பா சரிங்கப்பா, சரி நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு அண்ணன் பசங்க முருகேசன், கதிரேசன், சரவணா எல்லாரையும் போயிட்டு பார்த்து பேசிட்டு வரேன்ப்பா. சரி சரஸ்வதியா, போய் பாருமா பாரு. மாமா மாமா எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானே ஊருக்கு வரணும், உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் விட மாட்டாங்க மாமா. இப்பதான் இட்டுட்டு வந்திருக்காங்க. நாங்க இன்னும் 2-3 நாள் இங்கதான் மாமா இருப்போம். நான் நல்லா இருக்கேன் திவ்யா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உங்க பத்தியா, உனக்காக நான் ஓடி போயிட்டு அங்க ஒரு கொல்லில இருந்து கொய்யாக்கா படிச்சுட்டு வந்தேன். உனக்கு பிடிக்கும்ல, அதனாலதான் படிச்சுட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. நீ இப்ப 7வது தானே படிச்சுட்டு இருக்க? ஐ கொய்யாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குமாமா. எப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? முன்ன ஊருக்கு வந்திருந்தப்ப சொன்னேன், அதை ஞாபகம் வச்சு இப்ப படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி கொடுங்க கொடுங்க. ஆமா நான் 7வது தான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க இப்ப 8வது தானே படிக்கிறீங்க? ஆமா திவ்யா, நீ முன்ன ஊருக்கு வந்திருந்தப்ப சொன்னல கொய்யாக்கா பிடிக்குன்னு, அதனாலதான் பறிச்சுட்டு வந்தேன். உனக்கு என்னென்ன பிடிக்கின்றது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கேட்டு வச்சிருக்கல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு திவ்யா. பரவாயில்ல மாமா, எனக்கு பிடிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. எங்க அப்பா அம்மா கூட எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க மாமா. அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல பாசமா மாமா? ஆமா திவ்யா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நானே உன்னை பார்க்கணும் தினமும் உன்னை பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனா நீ தான் ஊர் பக்கமே வரவே மாட்டேற. நீ இதுக்கப்புறம் வா திவ்யா, ஊருக்கு வானா உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ வா, என்ன எனக்கு ரொம்ப 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 உன்னை பிடிக்கும் திவ்யா. மாமா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. நானு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் நான் வருவேன் மாமா. வா திவ்யா, நீ இந்த வீட்டுக்கு வரணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அம்மா அப்பா எல்லாருமே ஆசைப்படுறாங்க திவ்யா. சரி, நீ நானும் நல்லபடியா படிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். மாமா நீங்க சரியாவே படிக்க மாட்டீங்களாமே, அத்தை சொல்லியிருந்தாங்க. ஏன் நீங்க சரியா படிக்க மாட்டீங்க? எக்ஸாம்லாம் நல்ல மார்க்கே வாங்க மாட்டீங்களா? ஃபெயில் ஆகுறீங்களா? ஏன் மாமா? திவ்யா, நீ படிக்கிற மாதிரி எனக்கு படிப்பு வரமாட்டுது திவ்யா. நானே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன். அதுலயும் இங்கிலீஷ்ல எனக்கு சுத்தமா வரமாட்டுது திவ்யா. மேக்ஸ் கூட வரமாட்டுது. நீ எனக்கு சொல்லி தரையா? இப்ப நீ எத்தனை நாள் எங்க வீட்டுல இருப்ப? அது வரைக்கும் எனக்கு மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் சொல்லி தரையா? சொல்லித்தரேன் மாமா. இதுல என்ன இருக்கு? எனக்கு மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் நல்லாவே வரும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் படிக்கணும் மாமா. இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் வாங்கணும். மேற்கொண்டு 12வது காலேஜ் எல்லாம் படிக்கணும் மாமா. நீங்க நானும் காலேஜ் வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி திவ்யா, நான் படிக்கிறேன். நீ எனக்கு சொல்லி கொடுன்னா, நான் 10வது படிக்கும் போதெல்லாம் எனக்கு எக்ஸாமுக்கெல்லாம் நீ வந்து எங்க வீட்டுல இருந்து சொல்லி கொடுன்னா நான் நல்லா படிக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்தா நான் நல்லா படிப்பேன் திவ்யா. சரி மாமா, நான் சொல்லித்தரேன். அப்புறம் வாங்க மாமா, மிளகாத்தூள், உப்பு, கத்தி இதெல்லாம் எடுத்து கொடுங்க மாமா. எனக்கு கொய்யாக்காவை அப்படியே சாப்பிட்றத விட அதை அரிஞ்சு மிளகாத்தூள் உப்புலாம் கலந்து அதை வச்சு சாப்பிடுறது மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு அந்த மாதிரி சாப்பிட போறேன். நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு சாப்பிடலாம். வாங்க, எனக்கு எடுத்து கொடுக்குறீங்களா? எடுத்து தரேன் திவ்யா. வா, நான் எடுத்து தரேன். வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அண்ணி என்ன நீ வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கீங்களா? கொடுங்க, என்கிட்ட ஏதாவது கொடுத்தா நானும் ஏதாவது வேலை செய்வேன்ல. கொடு என்ன வேலை இருக்கு? ஏதாவது காய்கறி அறியணுமா சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன்.
என்ன சரசு, இப்பதானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்காம ஏன் அங்க வந்த? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் கையால அழகா சூப்பரா பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன எதுக்கு நீ வரப்போ போயிட்டு பசங்க பிள்ளைங்களா இருக்கும் பாரு, எல்லாருக்கிட்ட போய் பேசுப்போ. அண்ணி அதெல்லாம் பேசிக்கலாம். என்ன இன்னொரு 4-5 நாள் இங்கதானே இருக்க போறோம், அதெல்லாம் பேசிக்கலாம். அண்ணி வேற ஏதோ சொல்லுங்க, செய்யறீங்க ஒண்டியா செய்யப்படுறீங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கிற கூட வேலை செய்யாம நாங்க உட்காந்து நல்லா இருக்கும். கொடுங்க அண்ணி, என்ன காய்கறி இருக்குன்னு சொல்லுங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வருவா. எங்க இருக்கு காய்கறி எல்லாம் சொல்லுங்க. அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணி என்ன நீ வாந்தி எடுக்கிறீங்க? இன்னைக்கு என்ன ஆகாததெல்லாம் சாப்பிட்டீங்க? காலைல என்ன சாப்பிட்டீங்க? இதை சாப்பிட்டு செரிக்கலையா? என்ன நீ ஆச்சு? இருங்க வர தண்ணி கொண்டு வர இருங்க. அண்ணி இந்தாங்க அண்ணி, தண்ணி குடிங்க முதல்ல. ஏன் என்ன சாப்பிட்டீங்க? உடம்பு ஏதோ சரியில்லையா நீ? என்ன உங்க உடம்ப பாத்துக்கிறது இல்லையா? என்ன ஏதோ சாப்பிட்டு செரிக்கலையா? என்ன நீ ஏன் என்ன சாப்பிட்டீங்க காலையில? சரசு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பாடு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன நீ அப்புறம் வாந்தி எடுத்தீங்க? சாப்பாட்டுனால இல்லைன்னா அப்ப உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? சரசு எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. இந்த வாந்திக்கு என்ன காரணம் தெரியுமா? அண்ணி என்ன நீ சொல்றீங்க? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பாருப்பா, இது என்ன இது? எங்களுக்கு போட்டியா இது? உங்களுக்கு 3 பசங்க, எனக்கு 3 பிள்ளைங்க. எங்களை விட ஒரு படி மேல போனா நீங்க என்ன நாளாதான் ஒண்ணு பெத்துக்கிறீங்களா? நீ வேற சரசு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் வீட்டுக்காருக்கு பொம்பளை புள்ள வேணுமா, 3 ஆம்பளை பிள்ளைங்களா இருக்குதுங்களே, ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு சொன்னாரு. ஓஹோ, அதோட விளைவுதானா இது? எனக்கு சந்தோஷம் தான். நீ என் பொண்ணுங்க 2 பேரையும் உங்க பையன் 2 பேரும் கட்டி வைக்கலான்னு இருந்தேன். என் பையனுக்கு எங்க இருந்து பொண்ணு தேர்றதுன்னு பார்த்தேன். அடுத்ததோ பெண் வாரிசு வந்தாச்சு அண்ணனுக்கு. என் அண்ணன் பொண்ணு பிறக்க போறேன். அண்ணன் பொண்ணதான் என் பையன் கார்த்திக்கு கல்யாணம் பண்ண போறேன். அட நீ வேற சரசு இரு, என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னே தெரியல, இப்பதான் உண்டா இருக்குது. அதுக்குள்ள நீங்க கல்யாண பேச்சிலே இருங்க. ஏற்கனவே இத மாதிரிதான் 2 பேருக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ பிற்காலத்துல தான் தெரியும். இப்பவே முடிவு பண்றீங்க நீங்களும். எங்க அண்ணனோ நீயும் சேர்ந்து பண்றது இருக்கு பாருங்க. ஏன் ஏன் நீ நாங்க முடிவு பண்ணதுல என்ன தப்பு? எங்க அண்ணனும் நாங்களும் 2 பேர் சம்பந்தங்கள் ஆகதான் போறோம். எங்களோட உறவு என்னைக்குமே விட்டு போக கூடாது. அலமேலே அலமேலே எங்க இருக்க? கிச்சன்ல இருக்க? ஓஹோ 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அலமேல இந்தா, நீ கேட்ட எல்லா பொருளும் இந்த பைக்குள்ள இருக்கு. வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லு, வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, போயிட்டு வாங்கிட்டு வரேன். அப்படி அண்ணே அதெல்லாம் ஒரு பக்கம் ஓர வைனே, நல்ல நேரத்துல வந்திருக்க. நீ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல பாருனே. நீ நினைச்சல அது நடக்க போகுது. என்னது என்னது? நான் நினைச்சேன் என்ன நடக்க போகுது? என்ன என்ன அலமேல? சரசு என்ன சொல்றா? அண்ணே நானே சொல்றேன் கேளுனே. இத சொன்னியாமே 3 ஆம்பளை பிள்ளைங்களா இருக்குதுங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் சொல்லியிருந்தியாமே, அதுதான் நடக்க போகுது. அண்ணி உண்டாயிருக்காங்க அண்ணே, உண்டாயிருக்காங்க. சந்தோஷமா? அலமேலே சரசு சொல்றது உண்மையா? அப்படியா? உண்டாயிருக்கியா? ஆமா மாமா உண்டாயிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா. நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர நானும் ஆசைப்படுறேன் மாமா. கண்டிப்பா கண்டிப்பா அலமேலே, நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். நான் கடவுள்கிட்ட இதை தான் கேட்டிருக்கேன், எனக்கு பொம்பளை புள்ள வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் அலமேலே. கண்டிப்பா பொம்பளை புள்ள தான் பிறக்கும். நீ நானும் அதை பார்த்து ரசிக்க தான் போறோம். நடந்தா சந்தோஷம் தான் மாமா. அப்புறம் உங்க தங்கச்சி சரஸ்வதி இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க மாமா. அவங்க பையன் கார்த்திக்கு நம்ம பொண்ணு பிறக்க போறால, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க மாமா. ஏன்னு நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? தங்கச்சி நீ சொன்னதுல எந்த விதமான தப்பு இல்லம்மா. என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போற அதானே? ஆமாண்ணே ஆமா. சரி அப்படியே வச்சுக்கோ, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. என் பொண்ணுங்களை நீ ஏதாவது கொடுமைப்படுத்துன வச்சுக்க, உன் பொண்ணு நான் கொடுமைப்படுத்துவேன். இங்க பாடுறப்பா, கொடுமைப்படுத்துறாங்களா? நான் ஏன் தங்கச்சி கொடுமை பண்ண போறேன்? அதுக்குள்ள கொடுமை பண்றாங்களா? கொடுமை அண்ணே நீ எதுவுமே சொல்ல மாட்டேதானே, ஆனா அண்ணி ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது டார்ச்சல் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அப்ப உங்க வீட்டு பொண்ணு நானும் டார்ச்சல் பண்ணுவேன். ஆட இங்க பாருங்க மாமா, உங்க தங்கச்சி சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது மாமா. நான் என்ன குடும்பக்காரியா நானு? என்ன போங்க, கிண்டல் அடிக்கிறீங்க அதுக்கு இப்படியா? சரி சரி, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பேசிட்டே இருங்க. நான் போயிட்டு அப்பா கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்ல போறேன் இந்த விஷயத்த.
சரி அலமேலு, அப்புறம் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யினா முன்ன மாதிரி இருக்காத. எப்பயும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, 3 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கிற, இதுக்கு முன்ன இருந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. ஏதாவது கஷ்டமான வேலை ஏதாவது எதை செய்யணும்னா என்கிட்ட சொல்லுனா, நீ எழுத்து போட்டு எதையும் செய்யாத, ஓகேவா? சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் நானு. சரி நீங்க போங்க, நான் சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுறேன், அப்புறம் சாப்பிட வாங்க. சரி அலமேலு, பசங்களாம் என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்கன்னு தெரியல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா ஒரே குதூகலமா இருக்கும். நான் போயிட்டு என்ன பண்ணுதுங்க எல்லாத்தையும் நான் பாக்குறேன்னா, நீ சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு.